கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்த டீலிமிட்டேஷன், தொகுதி சீரமைப்பு, மறு வரையறை, தொகுதி மறு வரையறை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதற்கான ஒரு சட்ட திருத்தம், அது ஒரு கிளஸ்டர் ஆஃப் சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு அவை தோற்கடிக்கப்பட்டிருந்தன. இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு தேவை, அதில் அவர்களுக்கு 33% இடஒதுக்கீடு தர வேண்டும் அப்படின்னு ஒரு மசோதா ஏற்கனவே பாஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் அதை கொண்டு வருவதில் ஒரு பெரிய காலதாமதம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆண்களுக்கு ஒரு பயம். அவர்களுக்கு 1/3 கொடுக்கணும்னா எந்த சீட்டில் கொடுப்போம்? இன்னைக்கு நாம் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த சீட்டெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னோடனே அதற்காக யோசிக்கப்பட்டது தான். முதல்ல நம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ் இருக்கு இல்லையா, தொகுதிகளையே அதிகப்படுத்திடுவோம். இப்போ மொத்தம் 50 தொகுதி இருக்குது. இப்போ அந்த 50 தொகுதியில் ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம். ஹிஸ்டாரிக்கலி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 40-45 தொகுதியில் ஆண்கள் இருப்பாங்க. அப்படி தான் எல்லா கட்சிகளுமே இடம் கொடுக்கும். ஒரு 5லேருந்து 10 தொகுதிகள் பெண்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் எல்லா அரசியல் கட்சிகளையும் எடுத்து இன்றைக்கு ஜெயித்திருப்பவர்களை பாருங்கள். எல்லா கட்சியும் இப்படி தான். இப்போ பை லா சட்டமே அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மொத்தம் 50 தொகுதி இருந்ததுன்னா 15லேருந்து 16 தொகுதி பெண்களுக்கான தொகுதி என்று நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். 18 தொகுதி அதை ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம். இது பெண் தொகுதி அப்படின்னு சாப்பா குத்திடுவோம். அங்கே யார் நிற்க வைக்கிறதா இருந்தாலும் பெண்களை தான் நிற்க வைக்க முடியும். அப்படின்னா இது ஒரு பெரிய பின்னடைவு ஆண்களுக்கு. சரி, இப்போ ஆண்களையும் வருத்தப்பட வைக்கக்கூடாது, பெண்களுக்கும் இடஒதுக்கீடை கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த திட்டம் தான் 50ங்கிறத முதல்ல 75 ஆக்கிடு ஸ்ட்ரெயிட்டாகவே. அதாவது 50 தொகுதிகள் இருந்த இடத்துல அதை 75 தொகுதி ஆக்கிடு. இப்போ 1/3ங்கிறது 25 தொகுதி. புதுசாக ஏற்படுத்தப்பட்ட தொகுதிகளெல்லாம் பெண்களுக்கு அலோகேட் பண்ணிடுவோம். மீதி தொகுதிகளில் ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம். அது கட்சியோடைய விருப்பம். இப்போ இடஒதுக்கீடு பெண்களுக்கு மட்டும்தான், மீதி எல்லாம் ஆண்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை. இப்போ குறைந்தபட்சம் என்ன ஆயிடுதுன்னா 75ல் 25க்கு பெண்கள் சீட் அப்படிங்கிறது முடிவாயிருது. மீதியிலையும் ஒரு சில பெண்கள் வரலாம். அப்போ நெட் ரிசல்ட் என்ன ஆகும்னா மோர் தென் 33% பெண்கள் ஜெயித்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் அடிப்படை திட்டம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, இது ஏகப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்திடுச்சு. இப்போ புதிதாக நீங்கள் சீட்டுகளை சேர்க்கிறீர்கள் என்றால் முதல்ல நாடாளுமன்றத்தை எடுத்துப்போம். நாடாளுமன்றத்தின் மக்களவையை எடுத்துப்போம். அங்கே 50% சீட், இப்போ 543 இருக்குது. இதில் ஒரு 50% நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு கிடைக்கும், அதில் நிறையா வேக்னஸ் இருந்தது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஃப்ரோசன் 1971 சென்சஸ் படி சீட் அலோகேஷன் இருக்குது. இப்பொழுதுக்கு அடிப்படையில் ஒவ்வொரு தடவையும் சென்சஸ் நடக்கும் பொழுது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் பொழுது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததற்கு பிறகு அந்த மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு இடங்கள் என்பது முடிவு செய்யப்பட வேண்டும். 1971 வரைக்கும் இப்படி தான் நடந்துட்டு இருந்தது. 1971 சென்சஸ் தான் கடைசியாக கணக்கெடுப்பின்படி இடங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டன. ஆனால் அதற்கு பிறகு எமர்ஜென்சி வந்தது. அந்த காலகட்டத்தில் குடும்ப கட்டுப்பாடுங்கிறது மிக தீவிரமாக பரப்பப்பட்டது. அப்போ அடுத்த சென்சஸ் வரும்பொழுது இந்த பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது உணரப்பட்டது. அந்த குடும்ப கட்டுப்பாட்டை மிக தீவிரமாக பின்பற்றிய தென் மாநிலங்கள் எல்லாம் அவர்களுடைய பாப்புலேஷன் எப்படி வளர்ந்ததோ அதை விட மிக அதிகமாக வட மாநிலங்களின் பாப்புலேஷன், மக்கள் தொகை அதிகமானது. அதனால் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அந்த சமயத்தில். அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நம்ம இதை தள்ளி வச்சுருவோம். ரெஃபரன்ஸாக 1971 சென்சஸையே வச்சுப்போம். அப்போ அந்த அடிப்படையில் எப்படி நம்ம இடங்களை உருவாக்கியிருந்தோமோ அது அப்படியே தொடரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 25 ஆண்டுகள் கழித்து திரும்ப இதே இஷ்யூ வரும்பொழுது அப்போ வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். அவர் என்ன செஞ்சாருன்னா, சரி இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் தள்ளி வைப்போம் அப்படின்னு 2026 இப்போ வந்தாச்சு. அப்போ 2001 முடிவெடுத்தப்ப சரி இன்னொரு 25 ஆண்டுகள்னா 2026 வரைக்கும் அப்படின்னு தள்ளி வைக்கப்பட்டது. இப்போ ஒரு சட்டம் கொண்டு வரப்படவில்லை என்றால் 2026 என்ன நடக்கும்னா, இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சிடும். அது முடிந்த உடனாக டீலிமிட்டேஷன் கமிஷன் உட்கார்ந்து பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி இதே 543 சீட்டில் இடங்களை பகிர்ந்தளிப்பார்கள். அப்பொழுது தமிழகத்துக்கு பெரும் பின்னடைவு இருக்கும்.
தென் மாநிலங்களுக்கே ஒரு பின்னடைவு இருக்கும், வட மாநிலங்களுக்கு அதிகமான இடங்கள் இருக்கும். அப்போ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகத்தான் ஒரே நேரத்தில் 2 விஷயத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயத்தை, இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி கெட்ட விஷயம் இல்லை, கையில் எடுத்தாங்க. இப்போ அவங்க பண்ணது என்னென்னா, ஒன்று நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் சீட்ஸை. பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்பது எளிதாக அமைந்துவிடும். எந்த அரசியல் கட்சியைச் சேர்ந்த ஆண்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பெண்களுக்கு சந்தோஷம்தான். என்ன கொஞ்சம் 543 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 850 பேர் உட்கார வேண்டியிருக்கும், அவ்வளோதான். அதுக்கு பெரிய இடம் கட்டியாச்சு, பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க கொடுத்த மசோதாவில் வார்த்தைகள் சரியாக இல்லை. எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷன் நடக்கும் என்பது அதில் தெளிவாக இல்லை. அது எல்லாத்துக்கும் முன்னாடியே இதை எதிர்க்க வேண்டும் என்று காங்கிரஸும் திமுகவும் முடிவெடுத்தது. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், எதிர்க்கட்சிகள் எல்லாமே அதை எதிர்த்தார்கள் என்றாலும் காங்கிரஸும் திமுக பர்டிகுலர்லையும் மவனை இதை வெக்கரண்டா வேட்டு என்றே அவர்கள் வேலை செய்தார்கள். பயங்கரமாக விவாதமெல்லாம் நடந்தது. இப்போ நம்ம சொன்ன இது எல்லாமே இப்போ சமீபத்தில் தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் நடந்தது. அந்த விவாதத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா எழுந்திருந்து அங்கேயே சொன்னார், நாம் 1971 சென்சஸ் படியே இடங்களை வைத்துக் கொள்வோம். இப்பொழுது இருக்கும் இடங்களுக்கு அதுக்கான வார்த்தைகள் இல்லை, அதில் உண்மைதான். ஆனால் அவர் சொன்னார், அதுக்கு வாக்குறுதி கொடுத்தார். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இன்றைக்கு எவ்வளவு இடங்கள் இருக்கின்றனவோ அதில் 50%, அதில் பாதிக்கு பாதி அதில் சேருவது போல வைத்துக் கொள்வோம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் போய் இந்த வார்த்தைகளை மாற்றி அமெண்ட்மெண்ட்டை சேர்த்து அந்த மசோதாவில் இன்னொரு செக்ஷனை சொருகி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. இவங்க அதை பற்றி கவலையே படலாம். எதிர்த்து வாக்களித்தார்கள். எதிர்த்து வாக்களித்ததில் அது தோல்வி அடைந்தது. அந்த மசோதா தோல்வி அடைந்தது. இந்த அரசு கொண்டு வந்து தோல்வி அடைந்த ஒரு மசோதா அது. இதுவரை கடந்த 12 ஆண்டுகளில் எண்ணிக்கை இல்லாமல் பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மசோதாவை கொண்டு வந்ததே கிடையாது. இதில் ஒரு டிலைட்ஃபுல் ஐரணி இருக்குது, அதுக்கு தான் நம்ம அடுத்து வரப்போகிறோம். ஸோ இது மசோதா தோல்வி அடைந்தது. மசோதா தோல்வி அடைந்ததுக்கு பிறகு தமிழக தேர்தல் நடந்தது. தமிழகத்தில் மட்டுமில்லை 5 மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. அசாம், மேற்கு வங்கம், தமிழகம், கேரளம், பாண்டிச்சேரி, இந்த 5 இடத்துல தேர்தல் நடந்தது. மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா பெரு வெற்றி அடைந்து திரிணமுல்ல தோற்கடித்தது. அது மட்டுமல்ல, திரிணமுல்லை தோற்கடித்ததற்கு பிறகு அந்த கட்சி பல்வேறு விதங்களில் உடைந்தது, உடைக்கப்பட்டது. நீங்கள் ஒரு ஸ்லாஷ் போட்டு எது உங்களுக்கு விருப்பமோ அதை டிக் பண்ணிக்கங்க. அப்போ திரிணமுல்லுடைய யாரெல்லாம் இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்தார்களோ அதில் ஒரு 20 பேர், திரிணமுல்லுடைய 28 எம்பியோ இருக்காங்க மக்களவையில், அதில் இருக்கிற உறுப்பினர்கள் ஒரு 20 பேர், இப்போ அதுக்கும் மேலே கூட 2 பேர் 3 பேர் இன்னும் கூட மாறுறாங்க, அணி மாறிக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்வி. அவங்க போய் ஒரு தனி குழுவாக தங்களை அறிவித்து கொண்டார்கள். எங்களுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் சம்மந்தமே இல்லை என்று சொன்னார்கள். அப்புறம் வேற ஒரு கட்சி ஒன்று, ஏதோ ஒரு டப்பாவில் அந்த ஒரு ஷெல் கம்பெனி மாதிரி ஒரு ஷெல் கட்சி இருந்தது, அதை எடுத்து நேஷனல் சிட்டிசன்ஷிப் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு ஏதோ ஒரு பேர் வச்சுங்க, அதில் யாருமே கிடையாது, அதில் நாங்கள் சேர்ந்து கொண்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி கட்சி, நாங்கள் இனிமேல் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, சடனாக ஒரு 20+ வாக்குகள் மைனஸ், அங்கே ஒரு 20 குறையும் எதிர்கட்சிகளுக்கு, இங்கே ஒரு 20 அதிகமாகுது. இன்னொரு பக்கம் பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேயுடைய சிவசேனையிலிருந்து ஒரு 6 பேர் கிளம்பி ஏக்நாத் ஷிண்டேயுடைய பக்கம் வந்துட்டாங்க. கட்சி மாறல் தடுப்பு சட்டத்தில் மாட்டிக்கொள்ளாமல் 3/2 பங்குக்கு மேலாக இங்கே வந்துட்டாங்க. அனதர் ப்ளஸ். பட் இது இருந்தாலும் பத்தாது. அந்த இடத்துல தான் யார் இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை முன்னின்று காங்கிரஸை விட அதிகமாக கூவியவர்கள் திமுக. அவங்க அப்படியே மாறி இங்கே என்னாச்சு, திமுக தோற்று போனது. திமுகவோடு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் முதல் ஆளாக ஜம்ப் அடித்து தாவேகாவுடன் சென்றது. கூட இருந்த எல்லா கட்சிகளும் தாவேகாவுடன் போய் சேர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் உடனடியாக எடுத்துக்கொண்டு இப்போ நமக்கு வந்து டெல்லியில் ஒருத்தரும் ஹெல்ப்புக்கு கிடையாது, சரி இந்த ஒரு விஷயத்திலாவது நம்ம பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து கொள்ளலாம்ங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நீங்கள் சில வாக்குறுதிகளை தர வேண்டும். தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது இருக்கும் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, மொத்தம் 543ல் 39 இடங்கள் தமிழ்நாட்டுடையது. அப்போ 39/543ன்னு ஒரு ரேஷியோ எடுத்துங்க. நீங்கள் 840 850 ஏதோ ஒரு எண்ணிக்கைக்கு நீங்கள் போகிறீங்க.
அதை இதே விகிதாச்சாரத்தில் எங்களுக்கு அதில் இடங்கள் கொடுக்க வேண்டும். எங்களுக்கு குறையக்கூடாது. இப்போ உங்களுக்கு குறையக்கூடாதுன்னா வேற யாருக்கும் குறையக்கூடாது அல்லவா? அப்படின்னா வேற ஒன்றுமல்ல, 1971 சென்சஸே இங்கு செல்லுபடியாகும். அவ்வளவுதான் விஷயம். இதற்கு அப்பொழுதே அமித்ஷா தயாராக இருந்தார். அதை எதிர்த்து தோற்கடித்தது நீங்கள் தான். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இதுக்கு மட்டும் ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க ரெடி. அப்புறம் கூட 2-3 கண்டிஷன் சொல்றாங்க. அதெல்லாம் சாதாரணமான கண்டிஷன், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. டீலிமிட்டேஷன் கமிஷன் இப்படி அப்படி அதெல்லாம் இன்னும் ஆனால் கேட்டால் எங்கள்கிட்ட இன்னும் எதுவும் யாரும் எங்கள்கிட்ட இன்னும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர்கள் பாரதிய ஜனதாவோடு பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்பது தெளிவு. உடனே இதுக்கு ஏதாவது செக் வைக்கணும் அப்படின்ட்டு காங்கிரஸ் தான் தூண்டி விட்டுருக்கிறதுங்கிறது என்னுடைய கருத்து. இன்னும் சிலர் கூட அதை சொல்கிறார்கள். காங்கிரஸ் முதல்வர் விஜயை தூண்டி நம்ம உடனடியாக ஒரு எம்பிக்கள் கூட்டம் ஒன்றை நடத்துவோம் அப்படின்ட்டாங்க. இவர் தமிழகத்தின் முதல்வர். இவர் எம்பிக்கள் அடங்கிய கூட்டத்தை எல்லாம் நடத்தக்கூடாது என்று இல்லை, கட்டாயமாக நடத்தலாம். ஆனால் நேரடியாக எம்பிக்களை அழைப்பதற்கான உரிமை இவருக்கு இருக்கா அப்படின்னா கொஸ்டினபிள். அது டெக்னிக்கலி கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்ணார், ரொம்ப கிளவரா நேரடியாக அவர்களுக்கு அழைப்பு கொடுத்துட்டாங்க. மற்ற அரசியல் கட்சிகளை அழைத்து அந்த அரசியல் கட்சிகளிடம் பேசி, திமுக நீங்க வாங்க, உங்களுடைய எம்பிக்களை அழைத்து கொண்டு வாருங்கள், அதிமுக நீங்க வாங்க, உங்களுடைய எம்பிக்களை அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லாம. அதன் விளைவு என்ன அப்படின்னா, கலைவாணர் அரங்கத்தில் இந்த மீட்டிங் நடந்தது. இதுல தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மொத்தமாக 57 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதில் 39 பேர் லோக்சபை, 18 பேர் ராஜ்யசபை மாநிலங்களவையில். இதில் வெறும் 19 பேர் தான் வந்திருக்கிறார்கள். 20 பேர் வந்திருக்கலாம். அதுல ஒருவர் காங்கிரஸை சேர்ந்தவர் வேலை நிமித்தமாக அவர் பெங்களூர் போய்விட்டார் என்பதனால் வர இயலவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 20 பேர் தான் அந்த நட்பு கட்சிகள் மட்டும்தான் வந்தார்கள். திமுக வரவில்லை, அதிமுக வரவில்லை, கூட இன்னும் ஒரு சில கட்சிகள் வரவில்லை. யார் யார் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு டிஎம்டிகே வரல. ஏன்னா டிஎம்டிகே திமுகவுடைய க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அவர்களுடைய வாக்கில் தான் ஒருவர் ஜெயித்ததுமே. எம்என்எம் கமலஹாசன் அவர் வரவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி வரவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி வரலைங்கிறது ஒரு ஆச்சரியம் தான். ஸோ அதை தள்ளி வச்சுப்பாங்க. அங்கே அவர் அதிமுகவுடைய நண்பர் அப்படின்னு இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த கூட்டத்தில் இந்த எம்பிக்களை தவிர முதல்வர் இருந்தார், ஒரு சில அமைச்சர்கள் இருந்தனர். தாவேகாவை சேர்ந்த ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ராஜ்மோகன், இந்த 4 பேரும் இருந்தார்கள். சீஃப் செக்ரட்டரி சாய்குமார் இருந்திருக்கிறார். மேலும் சில அலுவலர்கள் இருந்திருக்கிறார்கள், பியூரோக்ராட்ஸ் சில பேர் இருந்திருக்காங்க. அதில் என்ன ஒருமனதாக தீர்மானம் செய்தார்கள் என்றால், இந்த வெறும் 19 பேர், மொத்தம் 57ல் 19 பேர், அதை 20ஐயும் சேர்த்துங்க, இந்த 20 பேர் வாக்களிச்சிருவாங்க. இந்த மாதிரி இதுக்கு அனைத்து கட்சிகளும் டீலிமிட்டேஷன் மசோதா வரும்பொழுது அதை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். அந்த அரசியலமைப்பு சட்ட மசோதா வரும்பொழுது அதை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். ஆனால் அதிமுக என்ன பண்ண போகுதுங்கிறது நமக்கு சரியா தெரியல. திமுக கட்டாயமாக ஆதரித்து வாக்களிக்க போகிறது அல்லது வெளிநடப்பு செய்ய போகிறது. ஆதரித்து வாக்களிப்பு செய்தால்தான் அது வெற்றி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். வெளிநடப்பு செய்தால் போதுமானது அல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எக்ஸாக்டாக நம்பர்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு கூட்டி கழித்து பார்த்தோம். அவங்கள பெர்சுவேட் பண்ணி வாக்களிக்க வைத்து விடுவார்கள். ஆனால் அது வேற லோக்கல் சிக்கல்களை ஏற்படுத்தும். அதை பார்த்துக்கலாம். அந்த மீட்டிங் முடிந்ததற்கு பிறகு முக்கியமாக கார்த்தி சிதம்பரம் இதை பற்றி காங்கிரஸ் எம்பி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் அதை பற்றி பல்வேறு பத்திரிகைகளில் வந்திருக்கு. அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது 815 850 ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்துக்கான இடங்கள் 850ஆகவும் அதில் 815 இடங்கள் மட்டும் இப்பொழுதைக்கு அலோகேட் பண்ண போவதாகவும் தான் பேச்சு. கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, இதனால் நமக்கு எந்த விதத்திலும் பயனில்லை. அவர் சொல்றது என்னன்னா, நீங்க ஏற்கனவே நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம அங்கே உட்கார்ந்து பேசுவது குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற அவர் முழுக்க பாரதிய ஜனதாவை குற்றம் சாட்டுகிறார். அப்ப எம்பிக்களால் எழுந்து பேசுவதற்கே நேரம் கிடையாது. இப்போ நீங்க சந்தகடை மாதிரி ஆட்களை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா 543லேருந்து 815 ஆயிடுச்சுன்னா வதன்னு ஆளுங்க இருப்பாங்களே தவிர அவங்க ஒன்றும் பெருசாக பேசவே முடியாது, டைம் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறாரு கார்த்தி சிதம்பரம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இப்போ இருக்கிற இது அப்படியே கண்டினியூ ஆகணும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும், அதாவது 543 தொடர வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இப்பொழுது இருக்கும் எண்ணிக்கையில் மாற்றம் இருக்கக்கூடாது. இதுக்குள்ளார நீங்க பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறார்.
டிஎம்கே என்ன பண்ணும் அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டால் அதுக்கு அவர் வந்து இந்த கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை, ஆனால் அவர்கள் ஏற்கனவே எடுத்த முடிவை தொடர்வார்கள் என்று நம்புகிறோம் அப்படிங்கிறார். இது என்னன்னா, திருமாவளவன் வந்து இந்த மாதிரி நிறையா அன்சாலிசிட்டட் அட்வைஸ் கொடுப்பதில் மன்னர். அவர் திமுக கட்சி கூட்டணியில் முழுமையாக உட்கார்ந்து கொண்டு அதிமுக பாஜகவுடன் சேரக்கூடாதுன்னு அறிவுரை வழங்கி கொண்டிருந்தார். யாராவது இவர்கிட்ட வந்து நீங்கள் திமுகவுடன் சேரக்கூடாது, நீங்கள் காங்கிரஸுடன் சேரக்கூடாதுன்னு இவருக்கு ஏதாவது அறிவுரை வழங்கினாங்களா? கிடையாது. ஆனால் இவர் எப்பொழுதுமே இதை செய்வார். இதை நாங்கள் அதிமுகவின் நன்மைக்காக சொல்கிறோம், அவர்கள் பாரதிய ஜனதாவுடன் சேரக்கூடாது, அப்புறம் என்ன உங்களுடைய சேர்றது, நீங்கள் ஏற்கனவே திமுகவில் இருக்கிறீர்களே. அதே மாதிரி நாங்கள் திமுகவை விட்டு வெளியே வந்து விட்டோம், ஆனாலும் திமுக நாங்கள் சொல்லும்படி நடக்க வேண்டும், அல்லது அவர்களுடைய முந்தைய பல வருடங்களுக்கு முன்னாடி அவர்கள் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருந்தார்கள் அல்லவா, அந்த அளவிலேயே அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. மற்றவர்களாவது அந்த மாதிரிலாம் சொல்லலை. இந்த டீலிமிட்டேஷன் என்பது தொகுதி மறுசீரமைப்பு என்பது சரியல்ல, அதனால நமக்கு தமிழ்நாட்டுக்கு நன்மை அல்ல அப்படின்னு. அதுக்கப்புறமா கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் எம்பி வெங்கடேசன் பேசும்பொழுது, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஏப்ரலில் இந்த டீலிமிட்டேஷன் பில் நாடாளுமன்றத்தில் வரும்பொழுது எல்லோருக்கும் 50% சீராக இன்க்ரீஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அது பில்லில் இல்லை. அது கரெக்டு தான், பில்லில் இல்லை. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அதை பில்லில் இன்சர்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு அமித்ஷா சொன்னார். இப்பொழுது வந்து என்னவோ அதே சட்டத்தை திரும்பி கொண்டு வர பார்க்கிறார்கள், இது ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் திரும்ப திரும்ப அதாவது வந்து உண்மையில இவர் வந்து ஒரு எம்பியாக இருக்கவே லாயக்கற்றவர். நிறைய பொய்களை வந்து அடுக்காக வீசி கொண்டிருப்பவர். எவ்வளவு பொய் இவர் சொல்லியிருக்காரு தெரியுமா? கிளியராக நாடாளுமன்றத்தில் அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து எனக்கு இப்போ டைம் கொடுங்க. அவங்க தான் உட்காந்துருந்தாரு. இப்போ நம்மகிட்ட வந்து ஏன் இப்படி பேசுகிறாரு, நான் அந்த வார்த்தைகளை சேர்த்துடுறேன்னு சொல்கிறாரு. இப்போவும் திமுக என்ன சொல்லுது தெளிவாக, இந்த வார்த்தைகள் சேர்க்கப்பட்டால் நாங்கள் ஆதரவு தரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ வந்து இது ஏமாற்று வேலை அப்படின்லாம் இவர் சொல்கிறது வந்து இவர் செய்கிறது தான் ஏமாற்று வேலை. பார்க்கலாம் இது என்ன மாதிரியாக போக போகிறது என்று. இதுக்கு நடுவில் வந்து கனிமொழி சில கமெண்ட் சொல்லியிருக்காங்க. அதற்கு கார்த்தி சிதம்பரம் பதில் வேற கொடுத்துருக்காரு. கனிமொழி எங்களுக்காக கவலைப்பட வேண்டாம், ஜனநாயகம் வந்து உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகமானால் அதனால் ஜனநாயகம் வலுப்பெறும் என்பதெல்லாம் உண்மை அல்ல அப்படின்ட்டு அவர் இன்னும் சில சொல்லிட்டு ஒரு 2-3 பாயிண்ட் அதுதான் நான் வந்து ஐ வாண்ட் டு ஹைலைட். கார்த்தி சிதம்பரம் நிறைய நல்ல விஷயம் தெரிஞ்சவர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவில் மக்கள் தொகை அதிகரித்த போதிலும் பிரதிநிதிகள் சபையின் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை. ரொம்ப கரெக்டானது. ஆனால் பாதி உண்மை. பாதி உண்மைங்கிறது என்ன அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. அமெரிக்காவில் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் மக்கள் தொகையின் அடிப்படையில் இடங்கள் மாற்றப்படும். டோட்டல் இன்க்ரீஸ் ஆகலை தலைவரே. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிக்கொண்டே வந்திருக்கிறது. அவங்களுடைய மக்கள் தொகை அதிகரிக்க நியூயார்க்லேயோ பென்சில்வேனியாலேயோ மற்ற இடங்களையோ குறைஞ்சிருக்கு. நம்ம அதுக்கும் ஒத்துக்க மாட்டோம். அமெரிக்காவை எதுக்கு இங்கே உதவிக்கு அழைக்கிறீங்க? அப்படி பார்த்தா 543 ஓகே, ஆனால் 80 இடங்கள் இருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு 90-95க்கு மேலே போகணும். மக்கள் தொகையை நன்றாக கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய தமிழகம் அது 25-30க்கு போகணும். அதுக்கு நீங்கள் ஓகேயா? ஏன்னா அதுதான் அமெரிக்காவில் நடக்குது. அமெரிக்காலேருந்து ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் இவர் தனக்கு வேண்டிய விஷயத்தை எடுத்துப்பாராம். அவங்க வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் இருக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கையில் அவர்கள் மாற்றம் செய்வதில்லை. ஆனால் ப்ரொப்போர்ஷன் டு பாப்புலேஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க வந்து 10 ஆண்டுக்கு ஒரு முறை இடத்த குறைப்பாங்க, கூட்டுவாங்க. டோட்டல் அப்போ ஒன்றா இருக்கும். ஆனால் இட்ஸ் ஹைலி பாப்புலேஷன் பேஸ்ட். ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாவது இருக்கணும். 1 விட கீழே போக முடியாது, 0 கொடுக்க முடியாது, குறைந்தது 1ஆவது இருக்க வேண்டும். போக மீதி எல்லாத்தையும் ரீஅட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து அதற்கும் நம்ம தயாராக இல்லை. அப்போ நீங்கள் வந்து சைஸு குறையக்கூடாது. உங்களுக்கு 3 பிரச்சனை இருக்குது. டோட்டல் எண்ணிக்கையும் குறையக்கூடாது, பர்சன்டேஜ் குறையக்கூடாது, பெண்களையும் உள்ளே கொண்டு வரணும். இப்போ நீங்கள் இந்த 3த்தையும் செஞ்சாகணும். அதுக்காகத்தான் ஒரு காம்ப்ரமைஸ் சொல்யூஷன், இடங்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்துகிறோம், பெண்களுக்கு 1/3 கொடுக்குறோம், ப்ரப்போர்ஷனாலிட்டியை 1971 சென்சஸ் படி
அடுத்த 25 ஆண்டுகளுக்கு வைத்துக் கொள்கிறோம் என்றால் அதை நம்ம அப்படியே எடுத்துக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, அவங்க இன்னொரு அமெரிக்கன் கான்செப்ட் எடுக்கிறாரு. ஆனால் அது அமெரிக்கன் கான்செப்ட்னு சொல்லாமல் மறுவரையறையில் தொகுதிகளின் எல்லைகளை மாற்றுவார்கள். ஆமாம், 50 இருக்கிற இடத்துல 75 கொண்டு வரணும்னா தொகுதி ரீட்ராயிங் அப்படின்னு சொல்லுவோம். கட்டாயமாக செய்வாங்க. அரசியல் ரீதியாக தங்களுக்கு சாதகமான பகுதிகளை ஒன்றிணைத்து ஒரு தொகுதியாகவும் வாக்களிக்காத பகுதிகளை வேறு தொகுதியாகவும் சிதறடித்து மாற்றும் ஜெர்ரிமேண்டரிங் நடைபெற வாய்ப்பு உள்ளது. ஸோ இதில் ஜெர்ரிமேண்டரிங்கிற வார்த்தையே அமெரிக்க வார்த்தை. அமெரிக்காவில் உச்சநீதிமன்றத்தின் அனுமதியின்படி ஆட்சியில் இருப்பவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு இதை செய்து கொள்ள முடியும். ஒரு சின்ன உதாரணம் கொடுப்போம் உங்களுக்கு புரியறதுக்கு. ஜெர்ரிமேண்டரிங்னா என்னன்னு புரியறதுக்கு. 3 தொகுதிகள் இருக்குங்க. ஒரு தொகுதியில் நீங்கள் தான் ஆளும் கட்சியாக இருக்கீங்க. ஒரு தொகுதியில் நீங்கள் பெரிய வெற்றியை பெறுகிறீர்கள், மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறீர்கள். 3 தொகுதியும் ஒட்டி ஒட்டி இருக்கு. 3 தொகுதியும் ஒன்று ஒட்டி ஒட்டி உட்காந்துருக்கு. ஏபிசி வச்சுப்போம். ஏல உங்கள் கட்சிக்கு பயங்கர ஆதரவு, 80% ஓட்டு உங்களுக்கு தான். நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. கழுத குதிரையை நிறுத்தினாலும் அது ஜெயிச்சிடும். பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன பர்சன்டேஜில் நீங்கள் ஜெயிக்கலாம் அல்லது உங்கள் எதிர்கட்சி ஜெயிக்கலாம். திமுகவோ அதிமுக யாரோ ஒருத்தர் ஜெயிக்கலாம் மற்ற ரெண்டுலேயும். இது ப்ராப்ளமேட்டிக். 3 தொகுதியுமே நீங்கள் ஜெயிக்கணும்னு விரும்புகிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா 3 தொகுதியோட எல்லைக்கோடுகளையும் அழிச்சிட்டு நமக்கு எதுக்கு 80% ஓட்டை வாங்கி ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? அது ஒரு இடம் தானே. அந்த தொகுதியோடைய ஷேப்பை மாற்றி உங்களுக்கு அதிகமாக ஓட்டு போடுற ஒரு சில வார்டு எல்லாத்தையும் பிக்கும் சிக்கும் அலோகேட் பண்ணிவிட்டு பிசியிலேருந்து கொஞ்சத்தை எடுத்து ஏல அலோகேட் பண்ணிவிடுங்க. இப்போ என்னென்னா 3 தொகுதியிலையுமே நீங்கள் ஈஸியாக 60% பெற்று ஜெயிச்சிருவீங்க. இப்போ 3 சீட்டு உங்களுக்கு அஷ்யூர்டு. ப்ரீவியஸ் மாடலில் அந்த அஷ்யூரன்ஸ் இல்லை. அதுக்கு பேர் தான் ஜெர்ரிமேண்டரிங் என்று பெயர். அமெரிக்காவில் வெரி சர்ப்ரைசிங். இப்படி அப்பட்டமாக, மகா அப்பட்டமாக, அசிங்கமாக இதை செய்வதை அங்கே உள்ள கோர்ட்டுகளே ஆதரித்து அதுக்கு எதிராக யாராவது தடை கேட்டு கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் அதை தடுக்கவே தடுக்காது. திஸ் இஸ் ஓகே, நீ ஆட்சிக்கு வரும்பொழுது நீ மாற்றிக்கோ அப்படின்னா. அப்போ என்னென்னா அங்கே தொகுதிகள் மாறிக்கொண்டே இருக்கும். போன வாட்டி நான் அந்த தொகுதியில் இருந்தேன்டா, அதனால என்ன இந்த வாட்டி நீ இந்த தொகுதி ஓட்டை போட்டு போடா அப்படின்னு சொல்லிடுவான் வாக்காளர்கிட்ட. ஆனால் நம்மிடம் அப்படி நடப்பதில்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் அமெரிக்காவை படிச்சுக்கிட்டு இருக்காரு, அது நல்லா புரியுது எனக்கு. அந்த மாதிரி பார்ட்டிசான் ஜெர்ரிமேண்டரிங் இங்கே நடக்காது. நீங்கள் டீலிமிட்டேஷன் கமிஷன் என்று ஒன்றை உருவாக்குவீர்கள். பார்ட்டிசான் குரூப்பாக அது இருக்காது. அவங்க டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இந்த இடத்துல பாஜக ஜெயிச்சிரும், இழுத்து போடு. எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா எங்கேயுமே ஜெயிக்கிறது கிடையாது. அதனால் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒன்றும் கிடையாது. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் அப்படி பண்ணுவான், இந்த இடத்துல இப்படி பண்ணுவான், கர்நாடகாவில் இப்படி பண்ணுவான்லாம் ரொம்ப கற்பனை செய்கிறீர்கள். அதெல்லாம் நடக்காது. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நான் உடனடியாக அதை பற்றி பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த தேதியில் பார்த்தா இந்த பில், டிலிமிட்டேஷன் பில் மீண்டும் கொண்டு வரப்படலாம். தின் மார்ஜினில் அது பாஸ் ஆகலாம். இது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். அதை பற்றி நான் ரொம்ப விரிவாக அது தோற்று போன போது நான் பேசியிருக்கேன். நம்ம அதுக்கான லிங்க்கை கொடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். எவ்வளோ பேர் ஓட்டு போடணும், என்ன கண்டிஷனில் அது பாஸ் ஆகும், என்னென்ன மாதிரியான கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இருக்குது, அதில் இது எந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் போன்ற எல்லாம் இருக்குது. அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பலை, அதை பார்த்துருங்க. பட் திமுக இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு தருமா? பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு தந்து எஸ்ன்னு வாக்களித்தால்தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திரிணாமுல்லேருந்து ஒரு சங்க் கிடச்சிருச்சு, உத்தவ் டாக்கரேலேருந்து ஒரு சங்க் கிடச்சிருச்சு. பட் திமுகலேருந்து சிந்தாமல் சிதறாமல் முழுமையாக கிடைக்க ஒரு தேவை இருக்கிறது. இது எப்படி வருகிறது என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.